अस्मद्गुरु परमगुरु नित्यवरपूर्णो तस्माक्षणागशरदिक्षरणे रमापते वन्दे सदावरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धामो जयन्ती विभूषणम् इमां वेङ्कटनाथार्य कविताखेतरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सयाहि प्रणामं लक्ष्मणमुनिस्मृतिगृह्णातु मामकं प्रसादयति सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् आकर्षणानि नियमान्तसरस्वतीनाम् उच्चाटनानि बहिरन्तरुपप्लवानां पश्यामि घोर भव संज्वर पीडितानां नित्यानि बान्धि व्यतिराजमुनेर्वचांसि व्यतिराजरुடைய ஸ்ரீசூக்திகள் இருக்கு. அது 4 விதமான பலனை அளிக்கிறது அளிக்கின்றன அப்படின்னு சாய்க்க. ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வத்தினா, நிகமாந்த சரஸ்வதியில எல்லாத்தையும் ஆகர்ஷிக்கிறது அப்படின்னு. உச்சாடனாம் பகிரந்தருபப்ளவானாம், உள்ளுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய உபத்திரவங்களை அது போக்கடிக்கிறது. சத்யான் கோரபவ சஞ்சர கீர்த்திதானாம், நல்ல ஜரம் இருக்குது, சம்சாரமாக இருக்கு, அதுக்கு நல்ல பத்தியம் போன்றதா இருக்குது. வித்யானி பாந்தி, வித்யானி பாந்தி, ஹிருதயத்தை கவரக்கூடியது. அதாவது ஹிருதயத்தை சந்தோஷமா ஹிருதயங்கமா இருக்கா மாதிரி மகிழ்ச்சிக்கூடியதா இருக்கு. இந்த இடத்துல யதிராஜ முனேஹே பச்சாம்சின்னு இருக்குது. இந்த முனி சப்தம் மனசீலர். போன ஸ்லோகத்துல பஷ்யேம லக்ஷ்மண முனே பிரதிபன்ன ஹஸ்தாம் உன்னித்திர சுபகாம, அந்த இடத்துலையும் லக்ஷ்மண முனி அப்படின்னு சொன்னார். அதாவது அந்த இடத்துல பாத்தா பாத்திரம் அதெல்லாம் அறிஞ்சு சொல்லக்கூடிய மனன செயலரா இருந்து சொன்னார் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல சத்திராஜ முனிகி அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல மனநசீலன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது வேதாந்தங்கள் இருக்கே, அந்த வாக்கியங்களை மனனம் பண்ணி 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 அதுக்கு அர்த்தங்கள்லாம் சாட்சிங்க. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி மனனம் பண்றதுன்னா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி எழுதிட்டே இருக்கு. அப்பதான் அதனுடைய உள்ளர்த்தம். ஆரோக்கிய சர்வ சாஸ்திராணி விசாரிக்க புனப்புனகா, அப்பதான் இடமேகம் சுனிஷ்பந்தம் ஜெயோ நாராயண சதா அப்படின்னு நாராயணதான் எப்பவும் தியானம் பண்ணணும்ன்றது நிஷ்பந்தம் சுனிஷ்பந்தமா ஏற்பட்டது அப்படின்னு சொல்றா போல அதான் அங்க ஆலோசனை பண்றதோ புனப்புனகா மறுபடியும் விசாரம் பண்றதோ இதெல்லாம் என்ன மனனம் பண்றதுன்னு தான் அர்த்தம். விசாரம் பண்றதுன்னா 4 பேரோட கூட சேர்ந்து பண்ணலாம். விசாரம் மனசுக்குள்ளேயே விசாரம் பண்ணலாம். இங்க எப்படி சொல்லிருக்கேன், அங்க எப்படி சொல்லிருக்கேன், இல்லை இதுல எப்படி இருக்கு, அதுல அப்படி இருக்கு.
சொல்லலாம். அப்படிப்பட்ட இங்க திருப்பி திருப்பி அதனாலதான் இந்த பக்தியோக நிஷ்டாளுக்கு சொல்றாரு என்ன, அதாவது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்ற. எம்பெருமானை பற்றி கேட்கறது, அப்புறம் அப்படியே திருப்பி 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 மனனம் பண்றது. அப்படி மனனம் பண்ணிட்டே இருந்தா அப்படியே அந்த மனத்துல அந்த எம்பெருமான் தோணும். அதான் ஒரு உருவம் தெரியும். அதான் அந்த எதை நாம நினைக்கிறோமோ அந்த உருவம். அதுக்கப்புறம் அது அப்படியே தாரமா நம்ம மனசுல நிற்கக்கூடிய நிதித்தியாசனம். அதனால மனனம், ஒரு விஷயத்தை மனனம் பண்ணிட்டே இருக்க, மனம்னா திருப்பி திருப்பி நினைச்சுட்டே இருக்கீங்கன்னா அதுல பொதிந்திருக்க அர்த்தங்கள்லாம் இல்லை. அது மாதிரிதான் இந்த பக்தியோகம் பண்றவன் என்ன வித்திக்கு என்ன குணங்கள் சொல்லிருக்கோ பெருமாளுக்கு அந்த குணங்களை மன்னம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த எம்பெருமான் அவனுக்கு இலக்காரம். எப்படி இந்த லௌகிக உதாரணம் சொல்லணும்னா, இந்த மாறுதல்ல சொல்றேன் நான். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல குற்றவாளி ஒரு மாதிரி அவாவா எப்படி இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா, திருடனை பார்த்தங்களா, கொலையாளி பார்த்தங்களா அப்படின்னா எதிராளி யார் பார்த்தாலோ அவ இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொன்னா அவ அதெல்லாம் கேட்டு அப்படியே சிந்தனை பண்ணி ஒரு குற்றவாளியினுடைய உருவத்தை அவங்க வரைஞ்சி வைப்பான். இந்த மாதிரிதான் குற்றவாளி இருப்பான்னு இவனை பார்த்தா வந்து இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ பண்றான் மேல சொல்றேன். அதனால அந்த மனம் இந்த இடத்துல ஸ்ரீபாஷகாரன் இப்படி இதுகள்லாம் மனநம் பண்ணதுனால இந்த 4 தன்மையா இருக்குது. இந்த 4 தன்மையா இருக்குது அப்படின்னா வேதாந்தங்களுக்குதான் அது என்ன ஆகுது, ஆகர்ஷமா இருக்குது. நிகமாந்தங்களுக்குலாம் எப்படி சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனஹா, தேவகி நந்தனா இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் இருக்கானே, அவன் வேணுதானம் பண்ணும்போது நிசம்ய கீதம் சதங்கவர்தனம் விரஜஸ்ரய கிருஷ்ண கீதமானதாக, அவன் மாதிரி குரல் ஊதும் போது கோபஸ்திகள் இருக்காளே விரஜஸ்ரயா, அவள்லாம் அப்படியே கிருஷ்ண கிரகீத மானசாக, கிருஷ்ணனால் அப்படியே கவரப்பட்ட ஆகர்ஷிக்கப்பட்ட உள்ளத்தை உடையவரா அப்படியே ஓடி வந்து வர. அதுபோல இந்த உபதேசம், அதாவது ஸ்ரீபாஷ்ய கிரந்தாதிகள்லாம் எம்பெருமானார் உடையவர் எழுத ஆரம்பிக்கிட்டே அதை கொண்டுதான் அப்புறம் சாய்க்க போற. அதுக்கு முன்னே உபதேசம் பண்ணிருக்க ஒரு கால விஷயத்துல ஸ்ரீபாஷ்யத்திலே எழுதின சாதிச்சார். அப்படி இருக்கச்சே இந்த வேதாந்த சரஸ்வதிகள் இருக்க வேதாந்த வாக்கியங்கள்லாம் அப்படியே இவருக்கு வந்து
ஆகிருஷ்ட சித்தகளா இருந்து அப்படியே ஓடி வந்து தன்னை எடுத்துக்கோ. அதான் இந்த இடத்துல இந்த சூத்திரத்துக்கு விஷய வாக்கியம்னு சொல்லுவார்கள். அதாவது ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் விஷய வாக்கியம் என்னது, அதாவது எந்த உபனிஷத் வாக்கியத்துக்காக இந்த அதிகரணம் ஏற்பட்டது, எதை விளக்க வந்தது அப்படின்னு அதுக்கு விஷய வாக்கியம். சரி, இந்த மாதிரி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்படி ஆகிருஷ்டங்களா வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு இது எப்படி அது ஓடி வந்ததா, இவர் தானே பணி செய்தார், என்ன சுவாதீன பத்தாம் ஸ்ருதிம் பிரசாதயதி அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இவர் தானே அதுக்கு அர்த்தங்கள்லாம் சரியா சொல்லி பண்ணார். ஸ்ரீபாஷ்யம் பண்ண ஆரம்பிக்கிட்டு அந்த ஸ்ருதிகள்லாம் இவருக்கு ஓடி வந்தது, நீ இந்த இடத்துல என்ன உபபாதனம் பண்ணி என்னை வச்சு அர்த்தம் சொல்லு அப்படின்னு இந்த மாதிரி அர்த்தம் சொல்லு, அந்த ஸ்ருதிகள்லாம் ஓடி வந்ததுன்னு சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். அதாவது நம்மாழ்வார் இருக்கிற, நம்மாழ்வார பெருமாள் வந்து திருவாய்மொழி பாட வச்சான். நம்மாழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா, பெருமாள் அனுகிரகம் நம்மாழ்வாரை கொண்டு பாட வச்ச உடனே நம்மாழ்வாருக்கு சொற்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்ப நாம கியூல நிக்கிறோம்னு சொல்றோம்ல, ஆனா மாதிரி ஒரு சொல் பின்னால ஒரு சொல் வந்து நின்றுட்டே இருந்தது. அவர் அப்படியே பாடிட்டார். இல்ல அவரே சாய்க்கிற சொல் பணிசையாயிரம் அப்படின்னு சாய்க்கிற. சொல் பணிசை, இந்த திருவாய்மொழி 1000ம் எப்படிப்பட்ட 1000 பாட்டு, சொற்கள்லாம் பணி செய்த 1000. ஒவ்வொரு பதமும் உயர்வர, உயர்நலம், உடையவன், அதுவே ஆட்டோமேட்டிக்கா. அதாவது ஸ்கிரீன்ல போறதோ இல்லை, இப்போ நியூஸ் ரீடர்லாம் என்ன பண்றா, எழுதி பார்த்து படிக்கிறது இல்லை, அந்த ஸ்கிரீன்ல ஒருத்த பார்த்தே அப்படியே படிச்சுட்டான். இப்போ அதுக்கும் எழுதுறான்றதுலாம் இருக்கட்டும், நான் ஸ்கிரீன்ல ஒருத்த பார்த்தே அப்படியே அந்த மாதிரி அது நீள நம்மாழ்வாருக்கு வந்து, அதை போல ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் வந்தது அப்படின்னு சொன்னதுல எந்த விதமான குறையும் கிடையாது. ஆகர்ஷணானிங்கமாந்த சரஸ்வதி நாம், இந்த வாக்கியத்துக்கு எல்லா கிரந்தத்தையுமே சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, முதல் 4 கிரந்தங்கள் இருக்குதே, பாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம் அப்படின்றதுக்கு விசாரமே இல்லை. அது சூத்திரார்த்தங்கள்ல 3 சூத்திரார்த்தங்கள், அது சூத்திரார்த்த விளக்கத்தை ஸ்ருதிகளை கை கொள்ற. எங்கெங்க மாறுபாடா அர்த்தம் சொல்றாலோ அந்த இடத்துல நேர் அர்த்தம் சொல்றதுக்காக வேதார்த்த சங்கிரகத்துல அந்த பல பேர், அதாவது வேதோயம் பிரதரிஷதி, என்னை வஞ்சிச்சுடுவான்னு வேதம் பயப்படுறது, விபேத அல்பஸ்ருதா, அல்பஸ்ருதர்கள் இருக்காளே, இதிகாச புராணங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்காம, உபபிரமணங்கள்லாம் தெரிஞ்சுக்காம ஏதோ ஏனோ தானோன்னு அர்த்தம் சொல்றாளே வேதத்துக்கு, இதிகாச புராணாபியாம் வேதம் சமபர்தமே விபேத் அல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷதி அப்படி எந்தெந்த இடத்துல அந்த வேதத்துக்கு நடுக்கத்தை அவள்லாம் உண்டு பண்ணாலோ அந்த சரியான இது சொல்லத்தை அப்படியே விட்டுட்டார். அதனால எந்தெந்த இடத்துல வேதத்துக்கு நடுக்கத்தை கொடுத்தாலோ அதுக்கெல்லாம் மாத்திரம், அந்தந்த வாக்கியத்துக்கெல்லாம் மாத்திரம் சரியான அர்த்தத்தை சாதித்தார் வேதார்த்தம். இப்ப கூட
ஒரு ஒப்பனை அலங்காரம் பண்றதுக்கு போறான்னு வச்சுப்போம். சில உதாரணம்லாம் நான் சொல்லிட்டு அதெல்லாம் அதெல்லாம் அந்த உதாரணத்தை கொண்டு அந்த காரியமெல்லாம் சரின்னு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கக்கூடாது. ஏதோ ஒரு லௌகிக உதாரணம் உங்களுக்கு சுலபமா இருக்கட்டுமேன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ சொல்றேன். இப்போ இந்த பியூட்டி பார்லர்னு இருக்குன்னு சொல்றாளே, அதுல போய் ஒப்பனை பண்ணிக்கிறதுக்கு போனான்னா அத அங்க நல்லா பண்றான்னு தான் போறா, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சிலதுல இந்த இண்டிவிஜுவலுக்கு டேஸ்ட் இல்லை, அது பிடிக்கல, அதை மாற்ற சொல்றா. இல்லைன்னா கொஞ்சம் என்ன பண்ணிட்டா அப்படின்னு அதுல மனசு ஒரு சந்துஷ்டி இல்லாம போதும். அதனால அத போல அவளும் நல்ல அர்த்தங்கள் சொன்ன இடமெல்லாம் இருக்குது. அதான் அவளுக்கு தடுமாட்டம் இல்லாத இடத்துல சொல்லிட்டா, நேரம் சொல்லக்கூடிய இருக்கலாம், கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தடுமாற்றம் தாறுமாறா சொல்லியிருக்கா. அதெல்லாம் சிவாசியார் அந்த வாய்க்கலாம். அதனால ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதினாம்ன்றது இந்த 4க்கு சந்தேகமே வேண்டாம், நேரவே ஆயிடுறது. அதுக்கப்புறம் கத்தியத்ரயம் 3. இந்த கத்தியத்ரயத்துக்கு ஆகர்ஷணம் எப்படி அப்படின்னு சொன்னா, அதாவது வேதத்திலே சொல்லிருக்கு, எல்லா தபஸை காட்டிலும் ஞாசம்தான் உயர்ந்த தபசு அப்படின்னு சொல்லி, அந்த ஞாசத்தை பண்ணக்கூடிய அனுஷ்டான மந்திரம் தான் ஸ்வயம். அதை விதிக்கக்கூடிய உபபிரமணம் தான் சர்ம ஸ்லோகம். அந்த ஞாசத்தை பண்ணணும்னு காண்பிக்கிறதே சுருக்கமா அதுதான் திருமந்திரம். அதனால இப்போ அந்த ரகசியத்தான் இதனுடைய இதுவாதான அனுஷ்டான இந்த திருமந்திரத்தினால காட்டப்பட்டது. துவயத்தினால அனுஷ்டானத்துக்கு உண்டானபடி அனுஷ்டானத்துக்கு ஏற்றுபூதமா இருக்கக்கூடிய மந்திரமா இருக்குது, சரணாகதியை விதிக்கக்கூடியதா இருக்குது இந்த ரகசியத்திரயம். அதுதான் இங்க கத்தியத்திரயத்துல அதுல அனுஷ்டான பிரகடனமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அனுஷ்டான பிரகடனமா இருக்கிற துவயத்தை வச்சு சரணாகதி பண்ண, அதுக்கு மேல் உள்ள வாக்கியங்கள் அது அதெல்லாம் சரம ஸ்லோகத்தை இல்லை இந்த இதுல திருமந்திரத்தினால காட்டப்பட்ட அர்த்தங்கள்லாம். எனக்கு ஏன்னாப்பி அப்போ வேதத்துல சொன்ன உபநிஷத்துல சொன்ன எல்லா வித்தியை காட்டிலும் எல்லா தபசை காட்டிலும் ஞாசம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்ன ஞாச வித்தியை. அதனால வேதாந்த வாக்கியம் அதான் வேதாந்த வாக்கியம் ஆகர்ஷிக்கப்படுது சரியான அர்த்தத்தை சொன்னதுனால. அதுக்கப்புறம் கீதையில பெருமாள் என்ன சொல்றாங்க, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் சொல்லி இல்லை சரணாகதியும் சொல்றான். அதான் சரணாகதி சொல்றது சரி, கர்மயோக பக்தி யோகம் ஞான யோகங்கள்லாம் கூட வேதத்தினுடைய இதனுடைய இதில் தானே. வேதத்துல இந்த ஆமுஷ்மிக பலன் இருக்கு, அதான் இஷ்டாபூர்த்தம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கு, கர்மயோகங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணினாதான் இந்த மேல் லோகங்கள்லாம் வருது. அதனால அதுவும் கீதையிலையும் அதை சொன்ன மாதிரி அது கீதா பாஷ்யம். அதுக்கப்புறம் திருவாராதனம் எல்லாமே எம்பெருமானுக்கு ஆராதனமாக தான் விளங்குறது. அதனால அந்த சங்கரகீர்த்தி காமிக்கக்கூடிய நித்தியமும் எல்லாமே இப்படி வேத வாக்குகளை ஆகர்ஷணம் பண்றது அப்படின்னு சொல்லலாம் பொதுவில். அதே மாதிரி உச்சாட்டனானி பகிரந்தர் உபப்ளவானாம் அப்படின்றதுனால பகிஹி
அந்தஹா அப்படின்னு சொல்றதுனால வெளியில இருக்கக்கூடிய உபதிரவம், உள்ளுக்குள்ள இருக்கிற உபதிரவம் அப்படின்னு வரச்சே, வெளியில இருக்கிற உபதிரவம் என்னது அப்படின்னா புதிருஷ்டிகள்லாம் சொல்றாளே, என்னென்னவோ உபாயத்தெல்லாம் சொல்றாவ. அதே மாதிரி அதெல்லாம் வெளியில இருக்கிற உபத்திரவம் வெளியில இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கிற உபத்திரவம் அகங்கார அகங்காரங்களுக்கு ஆஸ்பதமா இருக்கக்கூடிய ராகாதிகள். இது ரெண்டும் இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள்னால, ஸ்ரீபாஷ்யத்தினால, ஸ்ரீபாஷ்யாதிகள் அந்த 3-4 இது தெரியுது. எம்பெருமான் தான் பரன், நான்லாம் சேஷபூத்தன், அவனுக்கு அடியவன் அப்படின்னு சொல்றதுனால அவனை ஆசிரியக்கணும் அப்படின்றது தெரியுது. அவனை ஆசிரியிச்சு அவனுக்கே அடிமை பண்ணணும் அப்படின்றதுனால நம்முடைய ராகங்கள்லாம் போகுது. அதனால இந்த கிரந்தங்கள்லாம் எல்லா கிரந்தங்களும் அததான் சொல்றது. அதனால அதையும் சொல்லலாம். இந்த கிரந்தங்கள் காட்டுறபடிக்கு நாம வாழ்ந்தோம்னா நம்ம நல்வாழ்வுக்கு வழிவகுக்கிறது. அதனால பத்தியமா இருக்குது. இந்த கிரந்தங்கள்லாம் சேவிக்கிறது, ஸ்ரீபாஷ்யம் தொடக்கமா எல்லாம் சேவிக்கிறது சந்தோஷார்த்தம் விமுசுத்தி முகு அப்படின்ற ரீதியில அது சுயங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி சுத்திகள்ல சுத்தி தான் எடுத்து கையாண்டிருக்காரு. அது மாதிரி சுத்தியில சொன்னபடிக்கு நாம அனுஷ்டானங்கள்லாம் பண்ணா நமக்கு ஹிருதய மனோரஞ்சகமா இருக்குது. அப்படின்னு எல்லா பலனையும் எல்லா வித்தைக்கும் உச்சாடனானி பகிரந்தோக்தான் பத்தியானி கோர பவ சஞ்சல பீடித்தானாம் அப்படின்னு. இப்படி வேத மார்க்கங்கள்ல இந்த கிரந்தங்கள்ல சொன்னபடிக்கு நாம அனுஷ்டானங்கள் சரணாகதி பர்யந்தமான அனுஷ்டானங்கள் நித்திய வர்ணாசிரம தர்ம தொடக்கமா இருக்கக்கூடிய நித்திய நைமித்திய கர்மா தொடக்கமா இருக்கக்கூடிய அதனால அது நம்முடைய பீடித்தமா இருக்கக்கூடிய பாப்பங்கள்னால பீடித்தமா இருக்கக்கூடிய இதுக்கு நல்ல பட்சியமாகி நன்மார்க்கத்துல போக முடியும். அப்படியே ஹிருதயங்கமா இருக்குது அப்படின்னு மொத்தத்துல இதை பொதுவா சொல்லலாம். ஆனால் இந்த முதல்ல 4 சொன்னமே, பாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கிரகம், அப்படியே வேத வாக்கியங்களுக்கே அர்த்தம் சொல்லக்கூடியது. அந்த 4 ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம், அந்த 4 கிரந்தங்களும் நிகமாந்த சரஸ்வதி நிகமாந்த வாக்குகளை ஆகர்ஷணம் பண்றது. ஆகர்ஷணம் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த கிரந்தங்கள், அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் எப்படி வியாக்கியானம் பண்ணார், அத்வைத்தி எப்படி வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, அத்வைத்தி சங்கரர் அத்வைத பரமா இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கெல்லாம் பிராதானியத்தை கொடுத்து மற்ற வாக்கியங்களுக்கெல்லாம்
அது பிராமணியம் இல்லாம அதெல்லாம் அப்பிரதானமாக்கி அர்த்தம் பண்ண. ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படி பண்ணல. மறையுரைக்கும் பொருளெல்லாம் மெய் அப்படின்ற ரீதியில எல்லாத்தையும் எடுத்துங்க. அதாவது ஸ்ருதி 3 விதமான ஸ்ருதிகள் இருக்கு. 3 விதமா, அதாவது இருக்கிறது சாமம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஒரு 3 இருக்கட்டும். பேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி. அப்படி இந்த அபேத ஸ்ருதி இருக்க அத பிரதானமா வச்சுட்டு மற்றதெல்லாம் ஔபச்சாரிகமா ஆகிட்டான் யாரு? சங்கர். அதனால அபேதம், பிரபஞ்சத்துக்கும் அவருக்கும் பேதம் இல்லை, அதனால ஒண்ணுதான், 2 இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அபேத ஸ்ருதிக்கு அர்த்தத்தை சொல்லி பேத ஸ்ருதிக்கெல்லாம் கவுனபரமா சாதிச்சுட்டார். மத்தர்கள் என்ன பண்ணா, துவைத்திகள் அப்படின்னா வேத ஸ்ருதிய பிராதானியம் கொண்டு அபேத ஸ்ருதிக்கெல்லாம் மற்ற ஸ்ருதிகள் எல்லாம் கவுனபரமா பண்ணிட்டார். ஆனா ஸ்ரீபாஷ்யக்காரர் வேத ஸ்ருதி என்ன, அபேத ஸ்ருதி என்ன, கடக ஸ்ருதி அப்படின்னு அந்த கடக ஸ்ருதி என்ன, இது எல்லாத்தையும், அதாவது பேதமா எம்பெருமானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பேதம் தான் சொன்ன ஸ்ருதியெல்லாம் எடுத்துட்டார். எம்பெருமானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் அபேதமா சொன்ன ஸ்ருதியெல்லாமும் எடுத்துட்டார். இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து வரும் அப்படின்னு சொன்னா கடக ஸ்ருதி. இது 2த்தையும் பொருந்த விடக்கூடிய ஸ்ருதி. எம்பெருமானும் பிரபஞ்சமும் வெவ்வேறு. எம்பெருமான் பரதத்துவம், பிரபஞ்சம் அவர தத்துவத்துல தாழ்ந்தது, அதனால பேதம் அப்படி. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது பூர்வத்துல, 2 இல்லவே இல்லை அப்படின்லாம் ஸ்ருதிகள்லாம் சொல்றதே அபேத ஸ்ருதியை வச்சுட்டு அதை அவ சாச்ச அதையே எடுத்துட்டார். அப்போ எம்பெருமான் ஒத்தந்தான் இருந்தான் பழைய காலத்துல அப்படின்னு சொன்னா அதுதான் கடக ஸ்ருதி சொல்றது. அவன் எல்லாத்துக்குள்ளேயும் உள் உறங்கி சரீரமா இந்த பிரபஞ்சத்துல எவ்வளோ பதார்த்தங்கள் இருக்கோ அது மொத்தத்தையும் சரீரமாக்கி எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளேயே உரையிறான். அது உள்ளுக்குள்ள உறைஞ்சி அந்த சேத்தனெல்லாம் நியமிக்கிறான். அப்படிலாம் இருந்தா கூட அவன் அழிவற்றவனா இருக்கான். அவன் உள்ள உரையத்தை நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை, சேத்தனாகப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவன் அந்தர்யாமியாவும் இருக்கா, அவன் அழிவற்றவனா இருக்கா. இப்படின்னு அபேதம் சொன்னதுக்கு என்ன தாத்பரியம்னா, உடல் உயிர் 2 சேர்ந்துதான் இருக்கும் போல இந்த பிரபஞ்சம் எல்லாம் அவனுக்கு உடலா அவன் உயிரா இருக்கிறதுனால அது அபேதம். ஆனா உடல் வேற உயிர் வேற அப்படின்ற ரீதியில உடலா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் நஸ்வரமானது, உயிரா இருக்கிறது நித்தியமானது. அதனால இப்படி பேதம் இருக்குது. அதுதான் எப்படின்னா, உடலும் உயிரும் இருக்கா போல உடல்ல உயிர் இருந்து அந்த உடலை இது தாங்கி நியமிச்சு உள்ளுக்குள்ள உறைஞ்சி இருக்குதே, அது
இந்த உடலுக்கு எதனா தெரியுதா, நமக்கு எதனா தெரியுதா, தெரியல, உள்ளுக்குள்ள இருக்கு. அது போல எம்பெருமான் இருக்கா அப்படின்னு இந்த கடக ஸ்ருதியை கொண்டு இந்த பேதாபேதத்தை நயனம் பண்ணி விசிஷ்ட அத்வைத்தம் அப்படிங்கிற ரீதியில எம்பெருமான். அதே போலதான் எம்பெருமான் நிர்குணன்னு சொல்றது சில இடத்துல, குணம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றது. அனந்த கல்யாண குணங்களை உடையவன் பலவாரா சொல்றது. அப்போ அது என்னது அப்படின்னா, ஹேய குணம் அற்றவன், கல்யாண குணங்கள் உடையவன் அப்படின்னு இந்த அவன் நிர்குணன்னு சொல்ற ஸ்தலங்கள்லாம் கெட்ட குணங்கள் தீய குணங்கள் அற்றவன். நிறைய குணங்களை சொல்லிலே போகுது. அதனால நற்குணங்களை உடையவன், ஹேய பிரச்சனைக பேசத்தி கல்யாணிகத்தானன் அப்படின்னு சொல்றது. அதே போல இந்த பிரபஞ்சம் ஒண்ணுதான் இருக்குது, ஒரே வஸ்து தான் இருக்குது. இப்ப பார்க்கக்கூடிய பரிதிசமான பிரபஞ்சமெல்லாம் இல்லாத போது இந்த தேவ மனுஷ உலகம், தேவலோகம் மனுஷலோகம் இதெல்லாம் இல்லாத போது பிரளய காலத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது, சத்து ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொல்றது. அதிலேயே சத்து தான் இருந்தது, பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, ஆத்மா ஒண்ணுதான் இருந்தது, நாராயணன் தான் இருந்தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் சாமானிய விசேஷ நியாயத்தினாலே சாமான்யமா சொன்ன சப்தத்தை விசேஷ சப்தத்தோடு பத்தியவாசனம் பண்ணி அர்த்தம் கொள்ளணும் அப்படின்னு இந்த லோகத்துல பூர்வத்துல எம்பெருமான் தான் இருந்தான். எம்பெருமான் இருந்தான் அப்படின்னு சொன்னா அப்போ எப்படி இது அந்த எம்பெருமான் இருந்தான்னா எப்படி சிருஷ்டியாச்சு? அப்படியே அவன் அவித்தியினால மறைக்கப்பட்டு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றோம்? இல்லை, அந்த எம்பெருமான் சூக்ஷ்ம ரூபேன இந்த திரிகுணாத்மகமான இந்த பிரகிருதி இருக்குதே அது சூக்ஷ்மமா இருந்தது. அதோட கூட அதாவது இந்த பிரகிருதி தேவலோகம் மனுஷலோகம் அப்படின்ற மாதிரி, மனுஷ சரீரம் தேவ சரீரம்ன்ற மாதிரி எல்லாம் பரிணமிக்கிறது சிருஷ்டி காலத்துல. அப்படிலாம் இல்லாத பிரளய காலத்துல சூக்ஷ்ம ரூபமா வெறும் பிரகிருத்தியா இருக்கு. அப்படி சூக்ஷ்ம ரூபமா இருக்குது. இப்படி தேவன் மனுஷன் பல கோடி ஜீவன்கள், பல கோடி உருவங்களை ஒவ்வொன்றுக்கு பல கோடி ரூபங்களா இருக்குது இந்த பிரபஞ்சம். அதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்ன, பிரளய காலத்துல அந்த பிரகிருதியோட கூட அந்த சிருஷ்டி காலத்துல அந்த பிரகிருதியோட ஒரு பகுதியை எடுத்துட்டு உடலா எடுத்துட்டு இருக்குது. ஆனா பிரளய காலத்துல அந்த மூல பிரகிருதியிலே போய் ஒட்டிண்டு இருக்கு, உருவம் பேர்லாம் இல்லாம. அதனால சத்து ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த சத்து எப்படி இருக்குது? சத்துன்னா இருக்கக்கூடிய வஸ்து சொல்றது. அது பெருசா இருக்குது, பெருசா மாத்திரம் இல்லை, இதுவாக இருக்குது, ஆத்மாவா இருக்குது, ஞான சைத்தன்யமா இருக்குது. அதுக்கப்புறம் அது நாராயணனா இருந்தா அது. அப்புறம்
ஸ்ரீமன் நாராயணனா இருக்கான், ஸ்ரீ விசிஷ்ட நாராயணனா இருக்கான் அப்படின்ற வரையில் இதுக்கு அர்த்தம் போகுது. அதனால வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா வாக்கியங்களையும் நயனம் பண்ணி ஒன்று சேர்த்து சரியான அர்த்தத்தை ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணனே ஜகத்காரணம், அது காரண பொருளா அவன் தான் இருக்கான், அப்படியே அவன்தான் நான் பலவாரா ஆகிறேன் அப்படின்னு சுற்றி காலத்துல சங்கல்பிக்கிறான். அப்படியே அது அவன் சங்கல்பித்தபடி பரிணமித்தது, உருவம் பேருங்களா கொண்டிருக்கு. அதுவும் உள்ள இவன் அதுக்கு உருவம் பேரும் மற்ற இவன் உள்ள போய் தான் அதுக்கு உருவம் பேரும் கொடுக்குறான். அதனால இவன் அந்தர்யாமியாவும் இருக்கான். இப்படின்ற அர்த்தங்கள்லாம், அதனால எம்பெருமான் தான் ஜெகத்காரணன், அதாவது இவன் தான் என்னது இந்த காரணம், உபாதான காரணம். ஒரு பொருள் உண்டாகிறதுக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்கணுமோ இல்லையோ, அதான் இப்படி நானாவா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் இது பண்றதுக்கு மொத்தம்தான் ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது அப்படின்னு அந்த ரெண்டாவதுன்றது இல்லை அப்படின்னு சொன்ன வாக்கியத்துக்கு இந்த மாதிரி சூக்ஷ்ம ரூபமான பிரம்மம் மொத்தம்தான் இருந்தான். சிருஷ்டி காலத்துல இந்த மாதிரி பரிணமிச்சான், அவன் சங்கல்பிச்சு இந்த மாதிரி பரிணமிச்சான். தேவர்களோ உயிர் படைத்தான். அப்போ என்ன ஆகுது, இவன் உபாதான காரணமாறான். அப்புறம் சங்கல்பித்ததுனால இவன் தான் நிமித்த காரணம். நிமித்த காரணம்னு யார் ஒரு பொருளை இன்னொரு பொருளா உண்டாக்குறாளோ அவளுக்கு நிமித்த காரணம் பேர். அந்த ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை உண்டாக்கணும்னா அதுக்கு சககாரிகள் நிறைய வரும். ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுன்னா அதுக்கு உபகரணங்கள் நிறைய வேணும். அதெல்லாம் யாரு அப்படின்னா அந்த சககாரி காரணம் இவனுக்கு தேவையே இல்லை, இவனுடைய சங்கல்பம். அதனால அபின்ன நிமித்த உபாதான காரணமா எம்பெருமான் இருக்கான் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை நல்லா இவர் சாதிச்சதுனால இந்த 4 கிரந்தங்களும் ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனாம் பாஷ்யம் தீபம் சாரம் வேதார்த்த சங்கிரகங்கள் அந்த நிகமாந்த வாக்கியங்களை ஆகர்ஷணம் பண்றது அப்படின்னு இதுக்கு மேல மற்றதுகளை நான் கவிதா திருசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் சடவோபாதித்யாந்தரேஷம் ஸ்ரீரங்கபூர்வஹரித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சகிரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.